2026 தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்களித்தால் நல்ல மாற்றம் ஏற்படும் என கூறியுள்ள ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையும் நல்லாட்சியை வழங்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஈசிஆர் சாலை ஆரோடான் திடலில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பில் மாபெரும் பெண்கள் பாதுகாப்பு மாநாடு இன்று நடைபெற்றது. அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவனர் புரட்சி தமிழச்சி ராஜேஸ்வரி பிரியா தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் பணம் வழங்குபவர்களுக்கும் பிரபலங்களுக்காகவும் வாக்களிக்காமல் மக்கள் தங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரசியல் தற்போது மக்கள் சேவைக்கான தளமாக இல்லாமல் பணம் சம்பாதிக்கும் இடமாக மாறிவிட்டதாக டாக்டர் ரவி பச்சமுத்து வேதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொருத்தருக்கும் 18 வயது நிரம்பிய ஒருவருக்கும் நமக்கு ஓட்டு உரிமை கொடுத்திருக்கிறாங்க. என் ஓட்டு விற்பனைக்கல்ல, என் ஓட்டு நல்லவர்களுக்கே, வல்லவர்களுக்கே. யாருக்கு போடணும்னு சொல்லி நீங்க தான் கண்டிப்பா அதை தீர்மானிக்கணும். அந்த ஒரு கட்டாயத்தில் நீங்க இருக்கிறீங்க. குற்றங்களை தவிர்ப்பதற்கு உங்களிடம் ஒரு ஆயுதம் உண்டு, அது பேராயுதம். இப்ப வந்துருச்சு, எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொரு ஓட்டையும் நான் போடும்போது எனக்கு தெரிஞ்சவருக்கு போடலாமா, இல்ல ஒரு நடிகருக்கு போடலாமா, இல்ல பணம் செலவழிக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு போடலாமா அப்படின்னு பார்க்க கூடாது. நம்ம எதுக்கு போடணும்னா, இவர் நல்லது செய்வாரா, இவர் ஓட்டுக்கு இப்போ வந்தாருன்னா, எலெக்ஷன்ல ஜெயிச்சாருன்னா இவர் அப்ரோச்சபிளா இருப்பாரா, இவர் நெருங்கி கேட்க முடியுமா. ஒண்ணு சிந்திச்சு செயல்படுங்க. அரசாங்கம் 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 கண்டிப்பா பெருசுன்னு சொல்றீங்க. அந்த அரசாங்கத்தை விட மக்கள் சக்தி பெரிது. அந்த மக்கள் சக்தி என்பது நீங்கள்தான். என் ஓட்டு விற்பனைக்கல்ல, ஏதோ ஒரு விளம்பரத்துக்கல்ல அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஸ்ட்ராங்கா வருகின்ற தேர்தலில் மத்தியில் நம்ம பாரதிய பிரதமர் திரு நரேந்திர மோடியும், சென்னை தமிழ்நாட்டில் ஐயா எடப்பாடியாரும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், அவரும் முதல்வராக ஆகினால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லதே நடக்கும் என்று நம்பி மக்களுக்கு நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் கே சண்முகம் மற்றும் துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன், பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் ஐஜேகே மக்கள் தொடர்பு அலுவலர் ஏபி லதா மற்றும் வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் KR பாலாஜி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் APJ ரமேஷ் மற்றும் மகளிர் அணி துணை செயலாளர் லீலாபாய், இளைஞர் அணி செயலாளர் கேசவன் மற்றும் நந்தா மற்றும் மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.